ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன், சபரி, சாண்ட்ரா, திவாகர், அதுக்கப்புறம் திவ்யா, இவங்க எல்லோரும் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் இருந்து சாண்ட்ரா வந்துட்டு கிளியர் கட்டாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது இன்றைக்கி நடந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும், அது நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு டிஸ்குவாலிஃபை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு அந்த பொண்ணை விளையாட விடாமல் பண்ணிட்டீங்க. சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா கேமை ஸ்டாப் பண்ணணும்னு எந்த இதுவுமே இல்லை. கேமை விட்டு வெளியே போனால் அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேம்ஸ் வந்துட்டு எல்லாருமே வெளியே போயிருக்கணுமே, அப்போ கேமு நடக்காது, ஒரு சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் எனக்கு இன்னும் ஒரு வருத்தம்னா, இங்கே திவாகர் எதுக்கு இங்கே வந்து சபரிக்கு முட்டு கொடுத்துட்ருக்கான்னு தெரியல. சபரி பண்ணது தப்புன்னு ஊருக்கே தெரியுது. அவருக்கு வந்துட்டு இப்போ வந்து முட்டு கொடுக்குறாரு. இதே திவாகர் தான் வந்துட்டு பார்வதி அவன் வந்து ஃபுல்லாக குரூப்பிசம்குள்ளே மாறிட்டம்மா, முதல் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து விஜய் பார்வதிகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒரு மேட்ருனா, சபரி இவரை திட்டாருன்னா சபரியை பிடிச்சி திட்டுறது திவாகர் வேலை, இல்லைன்னா சபரிக்கு சொம்பு தூக்குறது. ஏன் அங்கே சாண்ட்ரா ஏதோ திங்க் பண்ணாங்க, ஜட்ஜாக வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் சாண்ட்ரா நெத்தியடி மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. என்னென்னா, சரி இதெல்லாம் விடு, நீ வந்துட்டு இந்த டாய்லெட் கிளீனிங்கில் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு உனக்கு தெரியும். திவ்யாக்கும் விஜய் பார்வதிக்கு அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒன்றா போட்டேன் அப்படின்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சப்பல உடனே வந்து திவ்யா அதுக்கும் முட்டு கொடுக்குறாரு. யோ கேட்குறது அங்கே நீங்கள் ஏன் வாயை ஓப்பன் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்தது. அப்போ சபரி வந்துட்டு இல்லை நான் அதுக்காக போடல, அது அவங்க வேலை வந்து ஈஸி தான். உடனே அங்கேருந்து வந்துட்டார் முட்டு கொடுக்குறதுக்கு, அண்ணனுக்கு முட்டு கொடுக்க விஜய். இல்லை அந்த வேலையை வேணால் கொடுங்க, நான் வேணால் பண்ணிக்கிறேன் அப்படி. அது ரொம்ப ஈஸியான வேலை தானே. ஈஸியான வேலை கஷ்டமான வேலை இங்கே அது கிடையாது. நீ ரெண்டு பேருமே உனக்கு பிடிக்காது, அதனால் ஈஸியாக பழி வாங்கிட்டேன்னு டப்புன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் விஜய் பார்வதி நான் கேப்டன் ஆனால் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன நினச்சாங்கன்னா, எல்லாம் ஒன்றா இருக்கிறவ தூக்கி ஒரே இடத்துல பொண்ணுனாங்க. அவங்களாம் அப்படி திங்க் பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு ஒன்றா, அதுவும் டாய்லெட் கிளீனிங்கில் போடலாம். அப்போ தான், அதாவது அங்கே வந்து எப்பயுமே வந்து அங்கே டாய்லெட் கிளீன் இருக்க போகிறது கிடையாது, எப்போயாவது இருக்க போகிறாங்க, போய் அடிச்சுக்கிட்டோம். சபரி வந்துட்டு நான் ஃபேக்குன்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இல்லைன்னு அவர் சொன்னாலும் அவருடைய நடவடிக்கைகள் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து விஜய் பார்வதி இடித்ததை வந்து இப்போவும் வரைக்கும் என்ன சொல்கிறாரு, அது வந்து தப்பே கிடையாதுன்றார். ஒரு பொண்ணை இவ்வளோ இடிச்சிருக்கீங்க, உங்கள் காலில் பட்டு அந்த பொண்ணுக்கு இதுவாக இருக்குது, அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் இது ஒரு கேம் அப்படின்னு அசால்ட்டாக முடிக்கிறார். இதே மாதிரி உங்கள் கண்டு வீங்கி இருந்தால் இது ஒரு ஜஸ்ட் கேம் அப்படி சொல்லி தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. அதே விஜய் பார்வதி இருக்கிற இடத்துல ரம்யாவுக்கோ இல்லை கனிக்கோ வேறு யாருக்கும் நடந்திருந்தால் கண்டிப்பாக சண்டைக்கு வந்திருப்பார். ஏன் ஈவன் இதுக்கு முன்னாடி மாஸ்க் டாஸ்கில் வந்துட்டு கெமியோட அந்த துணி வந்து இழுத்துருப்பாங்க, அது வந்து விலகலை, அது தப்பு தான். அதுக்கு வந்து எஃப்ஜேலேருந்து கனிலேருந்து எல்லோரும் பொங்கியிருப்பாங்க. அது எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுப்பண்ணு, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்ததுக்கு ஓகேங்களா, அவ்வளோ சண்டைகள் வந்திருக்கும். இங்கே ஒரு பொண்ணை தள்ளுறாரு, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூக்கி விசிறி அடிக்கிறாரு. யாராவது வாய்த்து வந்தாங்களா, ஏன் கனிக்கு அங்கே கோவம் வரல? ஸோ இது வந்து விஜய் பார்வதி இதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி கேட்டார்னா சமமாசாக இருக்கும். என்ன நடக்க போகிறது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே டாய்லெட் கிளீனிங்கில் நம்ம விஜய் பார்வதி திவ்யா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க அவர் நல்லா தாங்க போட்டார், நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க அதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க வன்மத்தோடு தான் போட்டிருக்காப்புல அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.